ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் 3க்கான ஒரு வீடியோ தான். என்ன நடந்துகிட்ருக்குன்ட்டு தெரியாமலே நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாய்ஸ் லாக்கும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நினைக்கும் போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா 3 நாள் டைம் தராங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் டைம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன் 3 மணிக்கு சாய்ஸ் லாக் பண்ணுங்கள் மேனுவலாக, இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து 5 மணிக்கே சாய்ஸ் லாக் ஆகிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் எதையுமே காதில் வாங்கிக்கிற மாதிரி நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னே தெரியல. ஸோ அவங்க யோசிக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. சாய்ஸ் லாக் வந்து ஒரு 10 சாய்ஸ் வச்சு கடகடன்னு வச்சு சாய்ஸ் லாக் பண்ணிடுறாங்க. ஸோ இதை திரும்பவும் வந்து இப்போ ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. டிஎஃப்சிக்கு போனீங்கன்னா சாய்ஸ் லாக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி திரும்பவும் சாய்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். எத்தனை வாட்டி இப்படி விளையாண்டுருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது கரெக்டாக கொடுத்துருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு பண்ணால் போதும். இது நீங்கள் நிறைய பேர் தவறுதல் பண்ணுறீங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. அப்புறம் காலையிலேருந்து ஒரே ஃபோன் கால்ஸ் என்ன வருதுன்னா, ஃபஸ்ட்டு நான் பண்ணால் தான் சார் எனக்கு சீட்டு கிடைக்கும், நிறைய பேர் என் ஃப்ரெண்டெல்லாம் பண்ணிட்டான், பக்கத்து வீட்டில் அவங்க பண்ணிட்டாங்க, அதனால் நான் இன்னும் பண்ணலை, எனக்கு வந்து சீட் கிடைக்காம போயிடுமா, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மனசுலேருந்து அழிச்சிருங்க. அப்படி கிடையவே கிடையாது. எப்போ வேணாலும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம், விடிய கூட பண்ணிக்கலாம். அந்த போர்ட்டல் ஓப்பனில் தான் இருக்கும். என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் கொடுத்த சாய்ஸ் எல்லாமே நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணால் கூட அந்த ஆட்டோமேட்டிக் சேவுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதில். அதனால் சேவ் ஆகி தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் மனசை போட்டு குழப்பி தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஏன்னா இங்கே வேறு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டு பெரும்பாலும் டயர் 4 டயர் 5 கல்லூரியிலே முடிஞ்சு. ஸோ இதையே நம்பி 141லேருந்து இருக்கிறவனே 77.5 இருக்கிறவனே எல்லாருமே சிஎஸ்சி தான் கேட்குறான். அப்போ சிஎஸ்சி மாதிரி கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னா கீழே இருக்க காலேஜில் படிக்கிறத விட நீங்கள் ஏதோ ஒரு நல்ல காலேஜில் ஒரு ரோபோட்டிக் ஆட்டோமேஷன், ஒரு மெக்கானிக்கல், ஒரு மெக்கட்ரானிக்ஸு, ஒரு இசிஇ, ஒரு ட்ரிபிள்இ, இசியும் கூட ட்ரிபிள்இ, ஏன்னா இசியும் கூட இப்போ சீட்டு வந்து சில கல்லூரிகளில் முடிஞ்சிருச்சு. ஸோ இது நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன். ஆனால் நிறைய பேர் தவறுகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ நிறைய பேர்த்துக்கு நாட் லெட்டர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் அலாரம் பண்ணி மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நாட் லெட்டர் வந்ததுன்னா அடுத்த ரவுண்டு கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நாட் லெட்டர்னு வந்ததுன்னா முடிஞ்சுது. தேவையில்லாமல் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லாம் போனீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. அது வேறு ப்ரொசீஜரு. ஸோ அதனால் தயவு செய்து நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க. உங்களுடைய சாய்ஸ் ஆர்டர் உங்களுக்கு ஓகே, நான் எங்கிட்ட கேட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே சைடில் ஓடுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து 5 விதமான நம்பர் கொடுத்துருக்குறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜோன் லிஸ்ட்டுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை ஜோன் சாய்ஸ் லிஸ்ட்டு நம்பர் கொடுத்துருக்குறேன். அண்ட் ஆல்சோ கோயம்புத்தூர் லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். ஏன் நான் இவ்வளோ நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் டீம் வந்து பெருசுங்க. என்னென்னா வந்து வேறு வழி இல்லை. ரவுண்ட் 3 நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் டீம் இருக்குது. நம்ம டீம் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. நான் பேசுகிற மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து உதவுவாங்க. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். யாருக்குமே எதுவுமே தெரியாத மாதிரி பண்ணிட்டுருங்க. ரவுண்டு 1 ரவுண்ட் 2ல் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்காது. அந்த விஷயத்தை இப்போ திரும்ப நடத்திட்டு இருக்கீங்க. சாய்ஸ் லாக் பண்ணி திரும்ப டிஎஃப்சி போகிறவங்களாம் இருக்காங்க. ரிமூவ் பண்ணணும், நான் நிறைய காலேஜஸ் ஆட் பண்ணணும். அது சரி, காலேஜ் ஏதாவது நல்ல காலேஜ் வச்சா பரவாயில்ல. ஏதோ ஒரு காலேஜை பூத்த வேண்டியது என்னமோ ரவுண்ட் 3ல் நம்ம வந்து சீட் கிடைக்காத மாதிரி ஏதோ ஒரு 1.5 லட்சம் சீட் இருக்குது. ஆனால் நம்ம நல்ல சீட்டாக பார்த்து எடுக்க மாட்டோங்கிறதான் இங்கே நான் சொல்ல வர்றது. ஸோ அதனால் இந்த நம்பருக்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சாய்ஸ் ஆர்டர் அனுப்பணும்னா 8870116846 நம்பருக்கு அனுப்புங்க. எங்கிட்ட பேசணுமா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனுக்கு தனி சாய்ஸஸ் வேணுமா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செய்து நிதானமாக இருங்க. இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணிங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். யாருக்கிட்டையும் ஐடி பாஸ்வேர்டு வற்புறுத்தி வாங்கணும்னு என்னோடய எண்ணம் கிடையாது. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நிறையா 1000 பேர் பக்கம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ரவுண்ட் 3 வரைக்கும். உங்களுக்கு ஓகேனா நம்பிக்கையின் பேர் பண்ணலாம். பட் யோசித்து கொடுங்க. எங்கிட்ட இல்லை, வெளியில் கொடுக்கும்போது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐடி பாஸ்வேர்டு ஷேர் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். வெளியில் கொடுக்கும்போது எங்கிட்ட மட்டும் கொடுக்கலாமாங்க சார்னா, நான் காலையிலே சொன்ன மாதிரி தான், கொடுக்குறதும் கொடுக்காதும் உங்கள் இஷ்டம். அது நம்பிக்கையின் பேரில் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது வெளியிலலாம். ஏன்னா சாய்ஸ் லாக்கை பற்றி நான் காலையிலே சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து அந்த 3rd டேங்கிற ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக சாய்ஸ் லாக் ஆட்டோமேட்டிக்காக ஆகட்டும்னு ஒரு சிலர் விட்டுட்டு போயிடுமா. கரெக்டாக அந்த டைமில் யாராவது மாற்றி விட்ருவாங்க ஐடி பாஸ்வேர்டு. என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி
சாய்ஸ் லாக் வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வைக்கிறது இல்லை. பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சாதான் அடுத்த நாள் 4வது நாள் வரக்கூடிய என்ன காலேஜ்னு வருமா, அது என்ன காலேஜ் என்ன சாய்ஸில் கிடச்சிருக்குன்ட்டு நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டில் பார்க்கலாம். அதையும் நிறைய பேர் பண்ணி வைக்கிறது இல்லை. ஸோ தயவு செய்து இந்த சின்ன சின்ன விஷயத்தை கரெக்ஷன் பண்ணி உங்கள் சாய்ஸ் ஆர்டர் அனுப்ப. சாய்ஸ் ஆர்டர் அனுப்பும்போது உங்களுடைய கட் ஆஃப், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்கள் பேரை போட்டு அனுப்புங்க. அப்போ தான் தெரியும். சரிங்களா? உதவிக்கு கூப்பிடுங்க. அண்ட் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறேன். 130லேருந்து 141.9 முடி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரை பண்ணலாம். இன்னும் காலேஜஸில் சீட் இருக்குது. பிசி ஓசிக்கு சீட்டு கிடையாது. மோஸ்ட்லி வந்து நல்ல காலேஜில் ஃபில்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அடுத்து இருக்க கல்லூரியை பாருங்கள். சிஎஸ்சி அலைடு கோர்சஸும் சரி, சிஎஸ்சியும் சரி, நீங்கள் வந்து பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு கீழே போயிட்டே இருக்கீங்கன்னா அடுத்த கோர்ஸாக இசிஇ வச்சு பாருங்கள். ஈஸியும் இல்லைன்னா ட்ரிபிள் வச்சு பாருங்கள். அந்த மாதிரி பாருங்கள். நீங்கள் ஈஸி தான் படிப்பேன், கம்ப்யூட்டர் தான் படிப்பேன் அப்படி போய் நின்றுட்டிங்கன்னா நாட்டலட்டன் வந்தால் யாருமே பொறுப்பாக முடியாது. பார்த்துக்கோங்க. ஒரு 150 சாய்ஸுக்கு மேலேயாவது வைக்க ட்ரை பண்ணுங்கள். காலையில் கூட கேட்டாங்க, சார் 97 சாய்ஸ் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, எனக்கு வச்சு கொடுத்தீங்க. நான் ஒருத்தருக்கு வச்சு கொடுத்தேன், வச்சுருக்கீங்க அப்படின்னா அவருக்கு என்ன கோர்ஸ் நம்ம வச்சுருக்கோம், மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸில் வச்சுருக்கோம், என்ன கோர்ஸ் வச்சுருக்கோமோ, என்ன காலேஜ் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். சாய்ஸஸை கம்மி பண்ணுறது கிடையாது. அவர் கிடச்சிரும் அப்படிங்கிற அந்த தாட் வந்து அங்கே வந்துருச்சு இல்லையா? அங்கே எனக்கு தெரியும் இல்லையா? எனக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சாய்ஸை வச்சோம். ஒரு சிலர் அப்படி வச்சுக்கலாம். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸு நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே, ஈஸியை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே கொஞ்சம் சாய்ஸஸ் எலாபரேட் பண்ணி ஒரு 150க்கு மேலே வைக்கிறது நல்லது. 200 வைக்கிறது தான் என்னோட சொன்னேன் நேற்றுலேருந்து. 150 கம்மிக்கு 150 வைங்க. அண்ட் 130லேருந்து 77.5 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்யூட்டர் தான் படிப்பேன்னு சொல்லி 130 கீழே இருக்கிற பையன் நீங்கள் நினச்சிங்கன்னா, 130 கீழே இருக்க பையன் நினச்சிங்கன்னா நாட் அலர்ட்டட் தான் வரும். அப்படி உங்களுக்கு நாட் அலர்ட்டட் வராமல் இருக்கணும். ஏதோ ஒரு மொக்க காலேஜில் போய் நீங்கள் சாய்ஸ் ஆர்டரை வச்சு அதில் படிக்கிறதுக்கு தேவையில்லாமல் உங்களோட டைமும் வேஸ்ட்டு, 4 வருஷம் வாழ்க்கையும் வேஸ்ட்டு. அதுக்கு பேசாமல் ஏதோ ஒரு கல்லூரி, நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, மெக்கட்ரானிக்ஸு இந்த மாதிரி செகண்டரி பிரான்ச்சஸ் எடுத்துகிட்டு போய் நல்ல கல்லூரியில் போய் படித்து ப்ளேஸ் ஆகிற வழியை பாருங்கள். ஏன்னா எந்த பிரான்ச் எடுத்தாலுமே நமக்கு ஐடியில் செக்டரில் வேலை கிடைக்குங்கிற உறுதி. இது நான் எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ எல்லா பிரான்ச்சையும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை ஆல். எல்லா பிரான்ச்சையும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கல்லூரி இருக்கா, நல்ல கல்லூரி இருக்கா, 6 பிரான்ச் இருக்கா, 6 பிரான்ச்சையும் ட்ரை பண்ணு. ஏன்னா உன் நிலமை அந்த மாதிரி இருக்குது, மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது பிசி, ஓசி, எம்பிசியெல்லாம் யோசிக்கவே கூடாது. எம்பிசி கூட விட்டுறலாம், பிசிஎம்லாம் யோசிக்கவே கூடாது. அது ஓசி, பிசிக்கு யோசிக்கவே கூடாது. நீங்கள் சாய்ஸஸ் எலாபரேட்டும் பண்ணணும், காம்ப்ரமைஸும் பண்ணணும் உங்கள் கோர்ஸில். இல்லைனா மாட்டிக்குவீங்க தம்பிங்களா. இதை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நான் மீண்டும் மீண்டும் அந்த தவறை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. ரவுண்ட் 3 தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணுங்கள். ஒரு 20,000 பேர் ஆப்செட் ஆவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். இது உண்மையான விஷயம். இதெல்லாம் கருத்தில் கொண்டு கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பண்ணுங்கள். ஏன்னா 20,000 பேருங்கிறது சும்மா கிடையாது. நம்ம தில்லா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது ஒரு உறுதியான விஷயம். உங்களுக்கு எதாவது டவுட் அப்படிங்கிறதுனா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் காண்டாக்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உறுதியாக. ஸோ நான் மீண்டும் சொல்கிறேன், 2 கட் ஆஃபாக நான் பிரிச்சுக்கிறேன். 2 இதாக பிரிச்சிருக்கேன். 130லேருந்து 141.9 வரைக்கும் ஒன்று, அடுத்தது 130லேருந்து 77.5 வரைக்கும் ஒன்று. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு பண்ணுறது நல்லது. ஸோ தட்ஸ் இட். இதுக்கு மேலே பேசுகிறக்கு ஒன்றும் இல்லை. நாளைக்கு டே 2ல் லைவில் வந்து சந்திக்கிறவங்கள கண்டிப்பாக உங்கள் சாய்ஸ் ஆர்டரை அனுப்புங்கள். அண்ட் ஏதாவதுனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் இருக்கேன். கண்டிப்பாக ரவுண்ட் 3 கைவிட்ட மாட்டேன். ஏன் நான் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நானே ஒரு லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் நான் படிக்கிறப்போ. ஸோ நான் வந்து ஒரு காலேஜில் படித்த சரி விட்டுருங்க, சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். பட் நல்ல காலேஜ், ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான். என்னை விட ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும். அதாவது லோ கட் ஆஃப்க்கு எவ்வளோ சிரமம் இருக்கும் எனக்கு தெரியும். ஸோ அது உங்களுக்கு வந்துடக்கூடாது. நல்ல காலேஜில் லோ கட் ஆஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல காலேஜில் சீட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பசங்களுக்கு இது சொல்லுங்கள். நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.